இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்குமே தெரியாம அவனை கூட்டிட்டு வந்து தனா ரூம்ல தங்க வச்சிடலாம். 2-3 நாளைக்குள்ள அந்த அக்யூஸ்டுங்களை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு கதிர் நிரபராதின்னு நிரூபிப்போம். அதுக்கப்புறம் அவனை வெளியில வர வச்சிடலாம். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா ரிஸ்க் இருக்குமோன்னு தோணுது. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா மாமா நம்மளையும் சேர்த்து தான் திட்டுவாரு. வேற வழி இல்ல சீனு, பண்ணிதான் ஆகணும். அவன் எங்கேயோ இருந்தானா தனா இப்ப இருக்கிற நிலைமையில அவனை பார்க்காம அவளுக்கு ஏதாவது ஆயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கதிர் தனா கூட இருக்கிறது அவங்க 2 பேருக்குமே ஆறுதலா இருக்கும். சீனு, நீ பைக்ல போய் அவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சிரு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவனை உள்ள கூட்டிட்டு வந்துடலாம். சரி மாயா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அவனை. ஆமா பாட்டி, நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்துருவான், நீ கவலைப்படாத. அவன் எங்க போயிட போறான்னு. உனக்காக தானே அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான். தைரியமாரு, அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. என்னம்மா, என்ன பிரச்சனை? கதிர் காலையில வேலைக்கு போனான்ல, அவ இன்னும் வரலப்பா. அவனோட ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபா இருக்கான். காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலையாம்பா. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அவனோட பொறுப்பு இல்லாத தனம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. பொண்டாட்டி மேலேயும் அக்கறை இல்ல, வேலை மேலேயும் அக்கறை இல்லை. அவன் தான் தோன்றித்தனமா சுத்துற ஆள் தானே. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாதவன வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தா இப்படிதான் கஷ்டப்படணும். இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றேன். இதுவே நாங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா இருந்தா ஏதாவது தப்புனா உட்கார வச்சு பேசி புரிய வைக்கலாம். அவங்களா ஏத்துக்கிட்ட வாழ்க்கைனா இப்படிதான் நடக்கும். அழாத தனா. தனா, இந்த நேரத்துல 2 பேரும் என்ன பண்றீங்க? 2 பேரு அது ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேருக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. நில்லுங்க. போச்சு, மாட்டிக்க போறோம். பொறுமையா இருச்சேனும். அப்படியே இருடா, அசையாத. கரண்ட் இருந்தப்போ இந்த பக்கம் இருந்தா, இப்ப இந்த பக்கம் நிக்கிறா. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு சித்தி? ஒண்ணும் இல்ல. தனா, இன்னும் பிரச்சனை முடியல. கதிர் ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்தான்.
கதிரை கஸ்டம்ஸ்லேயே பிடிக்காம இவங்கள கேங்கோட பிடிக்கிறதுக்காக கதிரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவனுங்களும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நல்ல வேலை நம்ம கதிரும் மாட்டல. இவன் மாட்டியிருந்தானா இவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. கதிர் தலைமறைவா ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணான். அப்புறம் நாங்க போய் தான் இவனுக்கு தைரியம் கொடுத்தோம். ஏன் மாயா நீ கூட என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே? சொன்னா நீ பயந்திருப்ப, அதனாலதான் சொல்லல. எப்படியாவது பெரியப்பா கிட்ட அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி இவனை வெளியில கொண்டு வரலான்னு பார்த்தா அவரு இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவனை வீட்டுக்குள்ள விடலன்னா என்ன பண்றது? அதனாலதான் அவர்கிட்டயே சொல்லாம இவனை இங்க கூட்டிட்டு வந்தோம். இவன் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாதா? இல்ல, யாருக்குமே தெரியாது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உள்ள கூட்டிட்டு வந்தோம். ஐயோ ஏய், ஏய், கடவுளே. தனா தனா அழாத. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாரு, உண்மையிலேயே கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. இவன் கூட இருந்த ஃப்ரெண்டு தான் இவனை யூஸ் பண்ணி சிக்க வச்சிருக்கான். எனக்கு தெரியும் மாயா. தனா, இங்க பாரு தனா, கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ அது வரைக்கும் என்ன பண்றது? கதிர் எங்க இருப்பான்? போலீஸ் தேடி வந்தா என்ன பண்றது? மாயா, அங்க ரூம்ல பூஜைக்காக பூ எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரி. அப்புறம் போய் பெரியப்பா, அப்புறம் மணி, சிவா, தனம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. அவ மேல இருக்கா பாட்டி. அப்ப அவங்க மெதுவா வரட்டும், அவங்கள கூப்பிட வேண்டாம். போய் மத்தவங்கள எல்லாம் கூட்டிட்டு வா. சரி. நான் போய் பெரியப்பாவை கூப்பிடுறேன். பத்மா, தீப்பெட்டி கூட. இன்னைக்கு பூஜையை நாம தான் பண்ணணும். தீபாரதனையை நான் காட்டி அவரை தொட்டு கும்பிட வைக்கணும். அப்படி மட்டும் அவர் பண்ணலைன்னா இன்னைக்கு பிரச்சனை வெடிக்கும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அவர் அண்ணனாவது அவருக்கு புத்தி சொல்லட்டும். அத்தை, நீங்க இப்படி வாங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ல. இல்ல அத்தை, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேங்கிறல. கொடுங்க. இந்தா. ஓஹோ, நீ கற்பூர ஆராத்தி காட்டி அதை வந்து என்கிட்ட காமிச்சா நான் அதை ஏத்துக்கணுமா? உன்னோட புத்தி எனக்கு தெரியாதா? உன்னை எப்படி ஒதுக்கணும்னு எனக்கு தெரியும்.